ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் வச்சு பக்கோடா பண்ண போகிறது கிடையாது, வடை பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு அப்பம் பண்ண போகிறோம். சிம்பிளான ரெசிபி, ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்க எப்பயுமே ஸ்வீட் கார்னில் பட்டரும் பெப்பர் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. இது இந்த ஸ்வீட் கார்னில் மட்டும் தான் செய்யணும்னு இல்லை, நார்மல் சோளம் கிடைக்கும்ல, நாட்டுச்சோளம், அதுலேயும் நீங்கள் அதை நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இளம் சோளமாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் அரைச்சி பண்ணலாம். சிம்பிளஸ்ட் திங், எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இங்கே நான் 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்வீட் கார்ன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்தால் போதும், ஏன்னா இது ஏற்கனவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் உள்ளே இருக்கிற அந்த பாட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அவ்வளோதான். இது 3த்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்பமாக சுட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதை நீங்கள் குழிப்பணியார சட்டிலையும் போட்டு எடுக்கலாம், இல்லை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டேன். இது நார்மலாக நம்ம பண்ணுற அப்பா மாதிரி தான், ஆனால் என்ன நம்ம உளுந்து இது எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் நார்மலாக உளுந்து மாவு அரைச்சி அந்த மாதிரியும் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்து குழிப்பணியார சட்டியில் போட்டிங்கன்னா அதுவும் நல்லா வரும். நம்ம இன்றைக்கி எப்பயுமே பண்ணுற அப்பா மாதிரி தான் பண்ண போகிறோம். நீங்கள் குழிப்பணியாரமாக மாற்றணும் அப்படின்னா அதில் கொஞ்சமாக இட்லி மாவு கலந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணியாச்சு. ஸோ எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு குழிக்கரண்டியை வச்சு நம்ம அப்பமாக ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். ஒரு லேடில் அளவுக்கு எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பமாக எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட போகிறேன். பாருங்க, இப்போ கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நான் 2 மட்டும் சுட்டிருக்கேன். இதை இப்போ பணியார சட்டிலையும் ஊற்றி பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு. ஸோ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம கொஞ்சம் தான் இருக்க மாவு. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் பணியாரமாகவும் ஊற்றிடலாம். ஸோ பணியாரமாகவும் ஊற்றலாம், நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் 2யுமே காட்டியிருக்கேன். ஸோ பணியாரமாக ஊற்றும் போது எப்படி இருக்கும், டீப் ஃப்ரை பண்ணானா இன்னும் எல்லாமே உள்ள என்ன சொல்கிறது, எல்லாமே எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் குழிப்பணியார சட்டியில் ஊற்றினாலும் ஓரளவுக்கு நல்லா தான் வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஊற்றிடலாம். இப்போ ஊற்றியாச்சு. இது ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கலாம். ஸோ நான் திருப்பி போட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸ்வீட் கார்ன் வச்சு செஞ்ச ஒரு ஃபீலே கிடையாது, அவ்வளோ நல்லா இருக்குது. நார்மலாக சாப்பிட்ற அப்பத்தை விட இது ரொம்ப பொல பொலன்னு நல்லா இருக்குது. ஸோ இந்த பணியார சட்டியில் ஊற்றினாலும் அதே மாதிரி தான் இருக்குது. ஃப்ளேவர் பாருங்கள், அந்த கிறிஸ்பினஸ், வெளியில் அந்த அரிசி மாவு போட்டதுக்கான கிறிஸ்பினஸ், ஸ்வீட் கார்னுடைய சாஃப்ட்னஸ் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை நம்ம நல்லா வேக வச்சதுக்கப்புறமா எடுத்துடலாம். ஸோ குழிப்பணியார சட்டியில் வச்சுருக்கும் போது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வேக வைக்கணும். நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா வெந்துடும். பாருங்கள், சூப்பராக அப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணதை விட இதில் கம்மியாக தான், ரொம்ப கம்மியாக தான் ஆயில் பிடிச்சிருக்கு. ஸோ ஆயிலில் நம்ம எவ்வளோ ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் தான் ஊற்றிருப்போம். அதுலேயே நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நார்மலாக டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஓகே, இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் ஆப்பம் கிடையாது, அப்பம் இல்லை ஸ்வீட் கார்ன் பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது.
இனிப்பு பணியாரங்கிறதுனால குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் வேரியேஷன்ஸாக வந்து இதை அரைச்சிட்டு கொஞ்சமாக இட்லி மாவு கலந்து நீங்கள் கார பணியாரமாகவும் சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. Until then, bye from Sudhi's Kitchen.